friends, welcome to Achus Vision. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். அது என்னன்னா ரோஸ் செடி வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த டிப்ஸ், கொத்து கொத்தா பூ பூக்குன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இயற்கை முறையை சொல்றேன், செயற்கை முறையை சொல்றேன். நான் யூஸ் பண்றது இயற்கை முறை, அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம யூஸ் பண்ற வெங்காயத்தோல் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயமா இருக்கட்டும் பெரிய வெங்காயமா இருக்கட்டும், சமையலுக்கு யூஸ் பண்ணது போக அந்த தோலை எடுத்து ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு மக்லேயோ போட்டுட்டு அது நார்மல் தண்ணி ஊற்றுங்க. அது ஃபுல் ஒன் டே நைட்டு ஃபுல்லும் ஊறணும். ஊறிட்டு மறுநாள் அந்த தோலெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து ரோஸ் செடிக்கு விடுங்க. இது வந்து வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைட்டுறோம் இல்லையா, அந்த லாஸ்ட் மாவு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கிரைண்டர் அலசினது, அந்த தண்ணியை எடுத்து 3 நாள் புளிக்க வச்சு ஊற்றுங்க. இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண மாவே லாஸ்ட் இந்த புளிச்ச மாவாக இருக்கும், அதில் கொஞ்சம் எடுத்து தண்ணியை ஊற்றி அதை 3 நாள் புளிக்க வச்சு அதை 15 days ஒன்ஸ் விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப இயற்கையாகவே பூ வந்து நல்லா கொத்து கொத்தாவே நல்லா பூக்கும். இல்லை எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக பூக்கணும், நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சரியிலே கிடைக்கும் DAP, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட். இதுதான் எல்லா நர்சரியுமே யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணும்போது செடியில் கொத்து கொத்தா பூ பூக்கும். அது மாதிரி நீங்கள் ரொம்ப போடக்கூடாது, ஒன்லி 15 balls மட்டும் தான் போடணும், 15 days ஒன்ஸ். அது மாதிரி இந்த DAP யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாட்டில் மட்டும் வைங்க, தரையில் வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து கெமிக்கல். ஸோ வந்து தரையில் வைக்காதீங்க, மற்ற மண்ணையும் சேர்த்து அரிச்சிரும். தொட்டியில் வைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் எங்கள் ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியல இயற்கை முறையில், எங்கள் டைம் இல்லாதவங்க இந்த DAP யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இல்லை எங்கள் டைம் இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணணும், நம்ம இயற்கை முறையே ஃபாலோ பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது. நான் இயற்கை முறை தான் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள் செடியில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கணும். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அச்சு விஷன். தேங்க்யூ.